என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ எவால்வேட் இன்டெக்ரல் x ஸ்கொயர் e பவர் 2x dxன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இருக்கிறத நம்ம யூன்னு எடுத்துக்கிறோம். u என்ன எக்ஸ் ஸ்கொயர். ஏன் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நான் என்னென்னா ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் ஹைலைட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. அது பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக புரியும்ப்பா. ஃபஸ்ட் u எக்ஸ் ஸ்கொயர். ஃபஸ்ட் ஸ்டெப் 1 எழுதலாம். இந்த ஸ்டெப் 1ல் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டிஃபரன்சியேஷன் பண்ண போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். இப்படி இது பண்ணி வச்சுக்கோங்கம்மா. இதில் என்னென்னா u என்னப்பா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ u = எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கிங்கம்மா. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே டிவி. இது எல்லாமே டிவி. அப்போ டிவி என்ன e பவர் 2x dx. டிவி என்ன e பவர் 2x dx. இது எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபில் பண்ணுங்கள். இப்போ u டேஷ் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. ஓகேங்களா. அடுத்து u டபுள் டேஷ் கொடுங்க. u டபுள் டேஷ் 2xங்கிறதுனா எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது பாருங்கள், 2. அதை எழுதிக்கங்க. அடுத்து u ட்ரிபிள் டேஷ். ட்ரிபிள் டேஷ் என்ன, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்போ எப்போயுமே என்ன லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 வர வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணியிருக்குப்பா. எக்ஸ் ஸ்கொயர்னா அடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x பண்ணும்போது என்ன 2னா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இது முடிச்சதுக்கப்புறம் இங்கே இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணும்போது இன்டெகிரல் டியும் கேன்சல் ஆனால் இங்கே என்ன ஆயிரும், v ஆயிரும். இங்கே e பவர் 2xன்னு கொடுத்துருக்காங்க. அந்த e பவர் 2x இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே v எழுதிருங்க, அடுத்து v1 எழுதிருங்க, அடுத்து v2 எழுதிருங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் இப்படி ஈஸியாக ஆகிக்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறோமா. இங்கே e பவர் 2xன்னு இருக்குங்களே, அது e பவர் 2x நியூமரேட்டர் எழுதுங்க. திருப்பி இது e பவர் 2x, இங்கே e பவர் 2x எல்லாம் எழுதிருங்க. டிவைடட் பை கொடுத்துருங்க. இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், 2. அந்த டிவைடட் பை 2ன்னு கொடுத்துருங்க. அடுத்து பாருங்கள் 2 ஸ்கொயர்னு கொடுங்க. அடுத்து 2 பவர் 3ன்னு கொடுங்க. சொல்கிறது புரிஞ்சாமா. இது 2 ஸ்கொயர் 2 கியூப். இவ்வளோ தான்ப்பா இன்டெகிரேட் பண்ணியாச்சு. அதை இந்த மாதிரி எழுதும்போது கூட இன்டெகிரேட் பண்ண தெரியாதவங்க கூட ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்னப்பா பண்ணணும், ஏரோ மார்க். இப்போ ஆப்போசிட் ஏரோ மார்க் கொடுத்துக்கணும். இப்போ இதுக்கு ஏரோ மார்க் இப்படி கொடுக்கணும். இப்படி கொடுத்துடக்கூடாது, இப்படி ஸ்லாண்டிங்காக இதுக்கு. சரியாம்மா. இதுக்கு 0க்கு இருக்காது. ஏன்னா 0வால் மல்டி பண்ண ஆன்சர் என்ன ஆயிரும், 0 ஆயிடும். அதனால இது கொடுத்துருக்க மாட்டோம். சரியாம்மா. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலா என்னப்பா, இன்டெகிரல் udv. இது எங்கன்னு அதை பார்த்தாலே தெரியும். இன்டெகிரல் udv = 3 தடவை எழுத போகிறோம். uv எழுதிட்டு இங்கே ஃபார்முலா எப்போயும் மைனஸ், இங்கே ப்ளஸ், அடுத்து மைனஸ் எக்ஸெட்ரா. இந்த uv ஒன்றுமே பண்ணக்கூடாது. இங்கே வருங்க u டேஷ், u டபுள் டேஷ், அடுத்து v1, அடுத்து v2. இவ்வளோ தான்ப்பா ஃபார்முலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சரியாம்மா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஸ்டின் எழுதுங்க. கொஸ்டின் என்னப்பா இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் e பவர் 2x dx. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய கொஸ்டின். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா போதுங்க. இதுதான் இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். uv மைனஸ் u டேஷ் v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2. இதுதான் ஃபார்முலா எழுதியிருக்கோம். அப்போ இது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன, இதுக்கு ஒரு எக்ஸ் ஸ்கொயர். அது பாருங்கள், இது பாருங்கள். அடுத்து என்ன, e பவர் 2x டிவைட் பை 2. அடுத்து ஃபார்முலா கூடிய மைனஸ், அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், 2x e பவர் 2x டிவைட் பை 2 ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ் 2 இன்ட்டு e பவர் 2x டிவைட் பை 2 பவர் 3 ரைட் க்ளோஸ் பண்ணிட்டு கடைசியில் ப்ளஸ் சி கொடுக்கணும். ப்ளஸ் சிங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். இவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இதுக்கு மேலே நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதில்லை. ஓகே. இதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள், அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எவாலுவேட் இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர் e பவர் nx dx. இதில் என்னென்னு எடுத்துக்கலாம்ப்பா, இது யூன்னு எடுத்துக்கலாங்களா. அப்போ இது யூனா ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே என்ன, டிவி. அப்போ ஸ்டெப் 1ல் நம்ம என்ன எழுதலாம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் என்ன பண்ண போகிறோம், டிஃபரன்சியேஷன் பண்ண போகிறோம். அடுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போ டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது என்ன பண்ணலாம், u = எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து u டேஷ் என்னமா வரும், எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. அடுத்து u டபுள் டேஷ் என்னப்பா வரும், 2xனா 2. ஓகேம்மா. அடுத்து u ட்ரிபிள் டேஷ் என்னப்பா வரும், 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு வந்ததுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன எழுதலாம், 2x 2 0. ஓகேம்மா. இப்போ டிஃபரன்சியேஷன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இன்டெகிரேட் பண்ணும்போது இதுதான் டிவி = என்னப்பா, டிவி = e பவர் nx இன்ட்டு dx. அப்போது இன்டெகிரேட் பண்ணும்போது இன்டெகிரல் டி கேன்சல் ஆகிற மாதிரி ஈஸியாக வச்சுங்க. அப்போ இங்கே என்ன வரும், v வரும், இங்கே v1 வரும், இங்கே v2 வரும். ஓகேம்மா. அடுத்து e பவர் nxன்னு இருக்குங்களா, அந்த e பவர் nx இங்கேயும் எழுதுங்க. e பவர் nxன்னு எழுதிக்கங்க. சரிங்களா. அப்போ டிவைடட் பை கொடுத்துங்க. எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கம்மா, n. அந்த n கொடுத்துருங்க. இங்கே என்ன இருக்குது, அடுத்து n ஸ்கொயர். ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்கப்பா. அடுத்து என்னன்னா இங்கே n கியூப்மா, e பவர் nx டிவைடட் பை n கியூப். ஓகேவா. இந்த கோட்டு மேலே எழுதிட்டேன், அதனால் கொஞ்சம் தள்ளி எழுதியிருக்கேன். சரியாம்மா. அடுத்து என்ன பண்ணணும், ஏரோ மார்க் இப்படி கொடுத்துக்க வேண்டியதான். சரியாப்பா. ஏரோ மார்க் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்டெப் 2ல் ஃபார்முலா எழுத போகிறோம். ஃபார்முலா எப்படி எழுதுவோம், இன்டெகிரல் udv. இன்டெகிரல் udv = uv 3 தடவை கொடுத்துருங்க. அடுத்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸெட்ரா, u டேஷ் u டபுள் டேஷ்.
v1 v2 இதுதான் வந்து என்னென்னா இன்டெகிரேஷன், அதாவது பெர்னாலிஸ் ஃபார்முலா. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஸ்டின் எடுத்துருதா இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுங்கிறது. ஓகேவா? இப்போ யூவோட வேல்யூ என்னமா எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஏற மார்க் பாருங்கள், அது இது வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள், இ பவர் என்எக்ஸ் டிவைட் பை என். ஓகேங்களா? அடுத்து ஃபார்முலா கூடிய மைனஸ், அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 2x, அடுத்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இ பவர் என்எக்ஸ் டிவைட் பை என் ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் ப்ளஸ் 2 இன்ட்டு இ பவர் என்எக்ஸ் டிவைட் பை என் கியூப், கடைசியில் ப்ளஸ் சி கொடுக்கணும். இவ்வளோ தான் வந்து என்னென்னா இதுதான் வந்து கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். அதாவது இங்கேயே நம்ம வந்து டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஃபார்முலாவில் ஜஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணால் போதும், அதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதில்லை. இவ்வளோ தான் ஆன்சர்.